மாமா இந்த உண்மையை தான் அப்போல இருந்து உன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. நீயும் அம்மாவும் தான் அவரை நம்பவே இல்ல. அவர் இன்ஜினியர் இல்லைன்னு சொல்லி தானே அம்மா மாமாவை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பாரு, உன்கிட்ட அந்த உண்மையை அப்பவே சொல்லணும்னு எவ்வளவு துடிச்சிருக்காருன்னு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி ஒரு கதை புத்தகத்துக்குள்ள வச்சு உங்ககிட்ட கொடுத்தேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க எனக்கு லெட்டரும் கொடுக்கல, நான் அதை படிக்கவும் இல்ல, அதுக்கு சம்மதமும் சொல்லல. அர்ச்சனா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் நீ மாமா வெறுத்து ஒதுக்குறன்னு போய் இப்ப மாமா ஒண்ணு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா தானே. அர்ச்சனா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. நீ மனசு வச்சா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும். உன் மனசு முழுக்க மாமா தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாக்காக நீ எல்லாத்தையும் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அம்மாவை மீறி நீ மாமா கூட போய் வாழ்றதுதான் நல்லது. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு அர்ச்சனா. நீ தான் டிசைட் பண்ணணும். ரெண்டையும் சமமா ஏத்துங்கப்பா. ஏத்து இறக்கம் இல்லாம ஏழுமலை உன் கையை கொஞ்சம் மேலே ஏத்து. ஏப்பா கருப்பா, நீ கொஞ்சம் கீழே இருக்க கீழே அப்படின்னு பாட்டு. சொல்லுங்க ஜா, ரேவதி பத்தி தகவல் கிடைச்சதா? சார், நீங்க சொன்ன மாதிரி சிட்டி ஃபுல்லா தேடி பார்த்தா சார், உங்க பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல சார். ஏய், நான் சொன்ன மாதிரி ரயில்வே ட்ராக் ஏரி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தியா இல்லையா? பார்த்தாச்சு சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் பசங்க பாஞ்சு கில்லி மாதிரி பார்த்தாங்க சார். எங்கேயும் டெட் பாடியும் இல்ல, அந்த பொண்ணை பத்தின எந்த தகவல் இல்லை சார். சரி, அதுக்காக தேடுற வேலையை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து தேடுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு சொல்லுங்க. சரிங்க சார். டேய், நம்மள இன்னும் நல்லா தேட சொல்றாரா? வாங்கடா, எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்போம். என்னங்க? ஹலோ சார், நான் ராஜசேகர் பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜசேகர். சார், ஒரு பொண்ணு காணாம போயிடுச்சு, அதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்ல சொல்லி கேட்டது என்ன சார்? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இது வரைக்கும் 3 கேஸ் என்ட்ரு ஆயிருக்கு. அது எல்லாமே 30 வயசு 40 வயசுக்கு மேலே தான். அதில் 2 ஆணும் ஒரு பெண்ணு. நீங்கள் சொன்னது 20 வயசு தானே? அந்த மாதிரி எந்த கேஸும் வரல. வந்தால் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பை. என்னங்க, நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுங்களா? போலீஸ் லிஸ்ட்லயும் இல்ல, நம்ம ஆளுங்க தேடியும் கிடைக்கல. அவ சிட்டிக்குள்ளே இல்ல. அவ சிட்டியை விட்டு வெளியே எங்கேயும் போயிருக்கானா? சாகறதுக்காக போகல. என்னங்க சொல்றீங்க? சொல்ல ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நல்ல கொலவாழ மரமா கட்டிட்டோம். திருப்தி தானே சார்? இந்த மாதிரி வாழை மரம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. உங்க பொண்ணு வாழ போற இடத்துல ஓகோன்னு வாழ போறாங்க. அதுக்கான அடையாளம் தான் சார் இது. சீக்கிரம் போடுங்கம்மா, சாப்பிட்டு கிளம்ப, நிறைய வேலை இருக்கு. ஏன்பா வாங்கலப்பா, நீங்களும் சாப்பிடலாம். என்னமாச்சு? பொதுவாக மதிய நேரத்தில் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாரு, இப்போ இங்கே வந்து படுத்துட்டு இருக்காரு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லப்பா, மனசு சரியில்லையா. ஏன், என்னவா? எல்லாம் கூடி வர நேரத்துல கெடுத்துட்டேன்னு எல்லாரும் திட்டணும்ல, அந்த வருத்தம். அதான் சாப்பிடாம கொள்ளாம படுத்திருக்காரு. சாப்பிடாம? என்னம்மா சொல்றீங்க? நான் என்னத்தப்பா சொல்றது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த மனுஷன் சாப்பிடாம இருந்தானா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சரியாயிடும், நீ சாப்பிடு. அம்மா இருங்கம்மா, அப்பா சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம்.
என்னப்பா நீ, உனக்கு தான் அவர் குணம் தெரியும்ல. இதை பாரு, 2 நாளைக்கு இப்படிதான் சாப்பிடாம அடம் பிடிப்பாரு. எல்லாம் தன்னால சரியாயிடும். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்ப்பா, நீ சாப்பிடு. ஏம்மா இருங்கம்மா. அப்பா ஏன்ச்சி சாப்பிடுவாங்கப்பா. எனக்கு ஒன்று வேணா, நீ போய் சாப்பிடு. என்னப்பா நீங்க நான் திட்டினதுனால நீங்க கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உன்னை திட்டுறதுக்கோ இல்லை நீ திட்டினங்கிறதுக்காக கோச்சிக்கிறதுக்கோ எனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. இதோ பேசுறத வச்சு தெரியுதே என் மேல தான் கோவமா இருக்கீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்ப ஏன் நீங்க சாப்பிட வர மாட்டேங்கிறீங்க? இந்த குடும்பத்துக்காக ஒரு காசு கூட சம்பாரிச்சு கொடுக்க வக்கில்லாத வேணாம். ஆனால் சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து அப்பப்போ செலவுக்கும் காசு கொடுக்குறீங்க. இவ்வளவையும் அனுபவிச்சுட்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ஏதாவது உதவி பண்ணணும். உதவி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருந்திருக்கணும். என்னப்பா உதவி பண்ணுறதா நினச்சி உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன். நான் இது வரைக்கும் எதுக்கும் வெட்கப்பட்டதும் கிடையாது, வேதனைப்பட்டதும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குப்பா. சொந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கு. அதனால தான் நான் எனக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். நீ போய் சாப்பிட்டு போ. ஏன்பா தண்டனை கொடுக்குற விஷயமா இது? உங்க மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் சத்தியமா அந்த மாதிரி செய்யல. அன்னைக்கு நடந்த சம்பவம் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை, எல்லாரும் கோவப்பட்டு பேசிட்டோம். மற்றபடி உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. இந்த பாருங்க, நீங்க நல்லது நினைச்சு தான் செஞ்சீங்க. இது என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அன்னைக்கு ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்க. அதை தவிர நீங்க தப்பானவர்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பாருங்கப்பா, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீங்க திட்டம் போட்டு எதையும் செய்யலைன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் தான் நீங்க எப்பவுமே யோசிப்பீங்க. இப்ப கூட அப்படிதான் யோசிச்சிருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, நீங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது இன்னொன்னு. அதுக்காக ஏன்பா சாப்பிடாம இருக்கணும்? வாங்கப்பா. இல்லைப்பா, என்னால் நீயும் அர்ச்சனாவும் சேர்ந்து வாழ முடியாமல் போச்சு. அதுக்கு நான் தானே காரணமாயிட்டேன். ஆமா, என்னமோ நானும் அர்ச்சனாவும் இத்தனை நாள் சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி. ஆரம்பத்துலேருந்து 3/4 நாள் அவங்க அம்மா வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவும் அப்படிதான் இருக்கிறா. இதுக்காக நீங்க எதுக்குப்பா சாப்பிடாம இருக்கணும்? வாங்க சாப்பிடலாம். வேணாம்ப்பா, எனக்கு வேணாம். இப்போ நான் சொன்னா நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஏய்யா, புள்ளாதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, எழுந்து சாப்பிட வாய்யா. எழுந்துருங்க, வாங்க சாப்பிடலாம். நீ போ. இப்போ நீங்க வரலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாம வேலைக்கு போயிடுவேன். பரவாயில்லையா? வாங்க வாங்கப்பா. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்கப்பா. நான் வரலாமா? வாங்க சார். சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்ட போல இருக்கு. அதனால என்ன, பரவாயில்ல சார், வாங்க சாப்பிடலாம். இல்லை, இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல சார், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சார் என்ன சார் ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? சார் என்னாச்சு சார்? செல்வம், வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எதுக்கும் கண் கலங்கினதில்லை, மனசு ஒடிச்சு போனதில்லை. ஆனா இன்னைக்கு முதன் முறையா என் பொண்ணால இப்படி ஆயிட்டம்பா. ஏன் சார், ரேவதிக்கு என்னாச்சு? என் பொண்ணை காணும்பா.
என்ன சார் சொல்றீங்க? ரேவதியை காணுமா? ஆமா செல்வம், வாசு என்னால் மறக்க முடியல. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு டேப்பர் காட்ட சொல்லி வச்சுட்டு ராத்திரியோட ராத்திரியா விட்டு விட்டே போயிட்டாப்பா. நாளைக்கு மறுநாள் கல்யாணம்ப்பா. மண்டபத்துக்கு போகணும், சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ரேவதி ஏன் திடீர்னு இப்படி பண்ணான்னு ஒண்ணுமே புரியலையே சார். ரேவதியை தேடி பார்க்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? விஷயம் தெரிஞ்ச உடனே எங்க ஆளுங்களெல்லாம் விட்டு தேட சொன்னேன். ஒரு தகவலும் கிடைக்கல. அதான் குழம்பி போய் இங்க வந்தேன். அது சரி, உங்க பொண்ணு காணாம போனது வருத்தமான விஷயம்தான். அது எதுக்கு இங்க வந்து சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. இல்லம்மா, ரேவதியை பத்தி வாசுகிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமோன்னு தான். அவங்க 2 பேருக்குள்ள தான் பேச்சுவார்த்தையே இல்லையா சார்? அப்போ வாசுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதுக்கு இல்லை செல்வம், வாசு இருந்தான்னா அவங்ககிட்ட ரேவதியை பத்தி கேட்டா ஏதாவது தகவல் தெரியுமேன்னு. என்ன சார் நீங்க தான் வாசு மனசு மாறிட்டான், என் பொண்ணு மனசை மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே அவன் தான் பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து வாசுக்கு ஏதாவது தெரியும், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல சார். அட என்னப்பா உனக்கு இன்னுமா புரியல? அவர் பொண்ணை நம்ம வாசு தான் இழுத்துட்டு ஓடிட்டானோங்கிற சந்தேகத்துல தான் இங்கேயே வந்திருக்காரு, அப்படித்தானே? என்ன சார் பேசாம இருக்கீங்க? எங்க அம்மா சொல்றது உண்மையா? வாசு மேல சந்தேகப்பட்ட இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? செல்வம் சொல்லுங்க சார். வந்து அது வந்து செல்வம் என்னைய மழுப்பிக்கிட்டு அதுதான் காரணம். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அம்மா என்னம்மா நீங்க? அவரே பொண்ணை காணும்னு வேதனை வந்து நின்று இருக்காரு. என்னடா பேசுற? அவர் வீட்டு பொண்ணை காணோன்னதும் நம்ம வீட்டு புள்ளதான் இழுத்துட்டு போயிட்டானோன்னு நான் சூக்கா விசாரிக்கிறாரு. அதை கட்டிட்டு நான் அமைதியா இருன்றியா நீ? நீங்க கொஞ்சம் இருங்கம்மா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க சொல்லுங்க சார். தம்பி, நான் சந்தேகப்பட்டு வரலப்பா. இங்கே வந்தா ரேவதியை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமோன்னு தான். வாசுவை கேட்டா அவனுக்கு எப்படி சார் தெரியும்? அவனை போய் விசாரிச்சுட்டு. என்ன விசாரிச்சுக்கிட்டு? வீடு தேடி வந்த உன் பொண்ணையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு என் பையன் இப்பதான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கான். பொண்ணை காணோன்னு போலீஸ்ல போய் புகார் கொடுக்காம இங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு. சார், எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க வேணா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமே. செல்வம், சாதாரணமாக பொண்ணை காணணும் போலீஸ்க்கு போனாலே மான மரியாதையெல்லாம் போயிடும்பா. அதுவும் கல்யாண பொண்ணை காணும்னா அதுக்கப்புறம் நான் தலை நிமிர்ந்தே நடக்க முடியாதுப்பா. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா இப்ப வேற என்ன வழி இருக்கு? சரி சார், வாசு வேலைக்கு போயிருக்கான். இப்ப எப்படியும் மத்தியானம் சாப்பிட வருவான். அவன் வந்தோடனே அவன்கிட்ட கேட்டுட்டு அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு தகவல் தரேன். சரிப்பா. செல்வம், நான் உங்ககிட்ட வந்து ரேவதியை பற்றி தகவல் கேட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. ஐயோ, இங்கே கேட்டால் ஏதாவது தெரியுமோன்னு தான் வந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல சார். இப்போ அதுவா முக்கியம்? வாசு வந்தோன்னு விசாரிச்சுட்டு நான் உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிப்பா. ம், நான் வரேன்ப்பா. பொண்ணை பெத்து ஒழுங்கா வளர்க்க தெரியல, அந்த பொண்ணு ஊர்மைய போயிடுச்சுன்னு நம்ம பிள்ளைய சந்தேகப்பட்டு பெருசா விசாரிக்க வந்துட்டான். அம்மா பேசாம இருங்கம்மா, பாவம் அவரே மனசு நொந்து போய் வந்திருக்காரு.
லெட்டர் கிடைச்சதுனால சூழ்நிலையே மாறி போச்சுன்னு சொல்றியா? செல்வம் கல்யாணத்துக்கு முன்னாடி அர்ச்சனாவுக்கு எழுதின லெட்டர் இத்தனை நாள் இல்லாம இப்ப கிடைச்சு போச்சு. அத படிச்சு பார்த்துட்டு என் புருஷன் நல்லவன்னு துடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த துடிப்பை பார்த்து கூட இருந்த 2 தங்கச்சிங்களும் எங்க இந்த விஷயத்தை என் மாமியார் காதுல போட்டு அர்ச்சனாவையும் செல்வத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குனே. ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு இப்படி நடந்து போச்சே. இப்போ ஒன்னும் கெட்டு போல ஜெயந்தி. அமைதியான நதியில தான் படகு சவாரி செய்ய முடியும். அதே மாதிரி தான் அமைதியா இருக்கிற 2 குடும்பத்துக்கு மத்தியில சமாதான படகு விடாம இருக்கணும்னா பிரச்சனையை கலர்கிட்டே இருக்கணும். அது எனக்கும் தெரியும்னா. 2 குடும்பத்துக்கு நடுவுல ஏதாவது போக்குவரத்து இருந்துச்சுன்னா பிரச்சனையை கிளப்பி விடலாம். அதான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சே. நான் என்ன பண்ண முடியும்? முடியும். என்னென்ன சொல்ற? இத்தனை நாள் அவன் மாமியார் தான் அர்ச்சனாவை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப செல்வமே அர்ச்சனாவோட வாழ மாட்டேன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். எப்போ எங்க வீட்டு பொண்ணோட வாழ முடியாதுன்னு சொன்னீங்களோ அப்பவே நாங்க செஞ்ச சீர்வரிசையெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டு பிரச்சனை பண்ண வேண்டியதானே? அந்த செல்வம் தான் சீர்வரிசை எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டானே. அதனால பெருசா நாங்க ஒண்ணும் கொடுத்துல. அப்புறம் எதை வச்சு நாங்க பிரச்சனை பண்ண முடியும்? என்ன ஜெயந்தி, நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? அர்ச்சனா காணாம போய் திருச்சியில இருந்து கூட்டின்னு வந்தப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு 45 பவுன் நகைக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு உன் மாமியார் கேட்டாங்கல்ல. கல்யாண நாளுக்குள்ள நகையை திருப்பி கொடுக்க செல்வம் ஒத்துக்கிட்டான்னு நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். அர்ச்சனா செல்வம் கல்யாண நாள் தான் நெருங்கிட்டு வருதுல்ல. இப்ப அந்த நகையை வச்சு பிரச்சனை ஆரம்பி. அண்ணே, இந்த நகை விஷயத்த நான் கூட மறந்து போயிட்டேனே. சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தினேன். செல்வத்தோட அம்மா இந்த நகை விஷயத்துல என் மாமியார படாத பாடுபடுத்திட்டா. அதனால சும்மா கிள்ளி போட்டா போதும், பத்திக்கும். மறுபடியும் பூகம்பம் வெடிக்கும். அதனால நாம நினைச்ச காரியம் ஈஸியா நடக்கும்னே. லேட் பண்ணாத, உடனே போய் இந்த நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணு. போ. சரிண்ணே, நான் கிளம்புறேன்.